இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு சாதாரண கதை இல்ல. ஒரு மனுஷனோட வாழ்க்கை, ஒரு குடும்பத்தோட தலையெழுத்து. இது எல்லாமே வெறும் சில நிமிஷங்கள்ல எப்படி தலைகீழா மாறுச்சுங்கிறத பத்தின ஒரு டார்க் அனாலிசிஸ். ஒரு சாதாரண நாள் எப்படி ஒரு கொடூரமான நினைவா மாறுச்சுங்கிறத நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன். அங்க ஒருத்தன் வந்து நிக்கிறான். எந்த பதட்டமும் இல்ல. ரொம்ப கேஷுவலா ஒரு வார்த்தை சொல்றான். நான் என் பாட்டிய கொன்றிருக்கலாம். இதை கேட்டா எப்படி இருக்கும்? இது வெறும் வார்த்தை இல்ல. அது ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கான கதவை திறந்த சாவி. அவன் முகத்துல கொஞ்சம் கூட பயம் இல்ல. அங்கிருந்து தப்பிக்கணுங்கிற எந்த அவசரமும் இல்ல. ஒரு உறைஞ்சு போன அமைதி. அவ்வளவுதான். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஹோட்டல் ஸ்டாஃப்க்கு முதல்ல இது ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்திருக்கும். ஏன்னா யாராவது நேரா வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பிராங்க்னு தான் நம்ம எல்லாருக்கும் தோணும் இல்லையா? ஆனா அவன் கண்ணுல இருந்த அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாத ஒரு எம்டியான பார்வை, இது கண்டிப்பா பொய் இல்லங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுது. ஆக்சுவலா கத்துறவங்கள விட இப்படி அமைதியா நிக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. இந்த இன்சிடென்ட் எவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னு பாருங்க. ரிசப்ஷன்ல இன்ஃபர்மேஷன் போன கரெக்டா 5வது நிமிஷம் போலீஸ் வந்து இறங்குறாங்க. பூட்ஸ் சத்தம் அந்த லாபி முழுக்க கேக்குது. அந்த நேரத்துல கூட அவன் ஓட ட்ரை பண்ணவே இல்ல. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் அப்படியே ஒரு செல மாதிரி நின்னுட்டு இருந்தான். அவனுக்குள்ள ஏதோ ஒன்னு பிரேக் ஆயிடுச்சு. உலகத்துல அவனுக்கு இருந்த ஒரே கனெக்ஷன் அந்த கொடூரமான செயலோட முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல். இப்போ போலீஸ் அவனை கஸ்டடியில எடுத்துக்கிட்டு அவன் சொன்ன அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளியில இருந்து பார்க்க அது ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண ஹோட்டல் கதவு தாங்க. ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி காத்துட்டு இருந்த காட்சி போலீஸ்காரங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கொடூரம். கதவு மெதுவா திறக்கப்படுது. உள்ள என்ன இருந்திருக்குன்னு நினைச்சா இப்போ கூட நெஞ்சு பதறுது. போலீஸும் தடவியல் நிபுணர்களும் ரூம்குள்ள நுழைஞ்சதும் ஒவ்வொரு இன்ச்சா விசாரணையா ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கண்ல பட்டது தரையில உயிரில்லாம கிடந்த அந்த பாட்டியோட உடம்பு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தடயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது அங்க எவ்ளோ பெரிய வயலன்ஸ் நடந்திருக்குன்னு. உடைஞ்சு கிடந்த பொருட்கள், தரையில இருந்த ரத்தக்கரைகள், உடம்புல இருந்த ஆழமான காயங்கள், இது எல்லாமே ஒரு பெரிய சண்டைக்கான ஆதாரம். ஒரு மனுஷன் தன்னோட கண்ட்ரோல மொத்தமா இழந்ததற்கான தடையும் அங்க அப்பட்டமா தெரிஞ்சது. பொதுவா அந்த வயசுல ஒரு பாட்டிக்கு இயற்கையா கிடைக்க வேண்டியது ஒரு ரொம்ப அமைதியான மரணம், கரெக்டா? ஆனா தடயவியல் டீம் அங்க கலெக்ட் பண்ண ஆதாரங்கள் ஒரு மிக கொடூரமான போராட்டத்தை தான் காட்டுச்சு. அந்த ஒரு செகண்ட்ல இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் இல்லைங்கிறது போலீஸ்க்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு ஆத்திரத்துல, கட்டுப்பாடே இல்லாத கோபத்துல வந்த ஒரு முடிவு. இப்போ நமக்குள்ள வர மிகப்பெரிய கேள்வி, அப்படி இருக்கிற ஒரு உறவு எப்படி இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்து வளர்த்து அவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தன் கையாலே அழிக்கிற அளவுக்கு அவன் மனநிலை எப்படி மாறுச்சு? இங்கதான் இந்த கேஸோட சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்ட நம்ம தோண்டி எடுக்க வேண்டியிருக்கு. போலீஸ் இப்போ அவனோட விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவன் ரொம்ப அமைதியா எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னா, எதையும் மறைக்கவே இல்ல. ஆனா அவன் சொன்ன விஷயங்கள் அது உண்மையா இல்ல உடைஞ்சு போன ஒரு மனசோட கற்பனையாங்கிறத கண்டுபிடிக்கிறது போலீஸ்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா சில நேரங்கள்ல மனுஷங்க உண்மைய சொன்னா கூட அவங்க செஞ்ச தப்ப அவங்களாலேயே முழுசா புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருப்பாங்க. இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பின்னாடி வெளியே தெரியாத சில உளவியல் காரணங்கள் இருந்திருக்கு. அதாவது அவனோட வாழ்க்கையில ஏற்கனவே பயங்கரமான ஒர்க் பிரஷர், மூட் ஸ்விங்ஸ், இதுக்கு நடுவுல ரொம்ப நாளா பேசாம தீர்க்கப்படாம இருந்த குடும்ப பிரச்சனைகள், இந்த சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து உள்ளுக்குள்ளேயே அவனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுட்டு இருந்திருக்கு. ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி எப்படியும் ஒரு நாள் வெடிக்கும் இல்லையா? அன்னிக்கு ரூம்ல நிஜமா என்ன நடந்தது? எடுத்த உடனே அது ஒரு பெரிய சண்டையா ஆரம்பிக்கல. ஒரு சின்ன ஆர்குமெண்ட், ஒரு சாதாரண வார்த்தை. பல வருஷமா மனசுக்குள்ள இருந்த கோபம் அந்த ஒரு வார்த்தையில வெடிச்சு அது பெரிய சண்டையா மாறி கடைசியில கண்ட்ரோலே இல்லாத ஒரு கொடூரமான கோபமா உருவெடுத்திருக்கு. அந்த கோபம் அவனை நிறுத்தவே விடல. ஃபைனலா அது ஒரு உசிரே எடுக்கிற அளவுக்கு ஒரு கொடிய முடிவுல போய் நின்னுருக்கு. இந்த கேஸ் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா கத்துக் கொடுக்குது. எல்லா கொலைகளுமே மாசக்கணக்குல பிளான் பண்ணி நடக்கிறது இல்ல. திட்டமிட்ட கொலைக்கும் ஒரு நிமிஷ எமோஷனல் பிளாஸ்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது முன்கூட்டியே பிளான் பண்ணது கிடையாது. ஆனா அந்த ஒரு நிமிஷம் தன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தவறுனது ஒரு குடும்பத்தையே சுக்குநூறா உடைச்சு ஒரு உறவை நிரந்தரமா முடிச்சுடுச்சு. அந்த பயங்கரமான செயல் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அவனுக்குள்ள ஒரு பெரிய அமைதி வந்திருக்கும். தான் என்ன செஞ்சோங்கிறத அவன் கண்ணால பாக்குறான். அந்த கொடூரமான உண்மை அவன் முன்னாடி பிரம்மாண்டமா நிக்குது. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதிலிருந்து ஓட முடியாதுன்னு. அதனாலதான் அவன் தப்பிக்க ட்ரை பண்ணவே இல்ல.
மனசாட்சியோட அந்த மிகப்பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு ஓடுறத விட போலீஸ்ல மாட்டிக்கிறது ரொம்ப ஈஸின்னு அவன் மனசு முடிவெடுத்திருக்க. இப்போ இத பாத்துட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் கேக்குறேன், இந்த சம்பவம் நமக்கு சொல்ற வார்னிங் என்ன தெரியுமா? ஆபாயம் எப்பவுமே வெளியிலேந்து வர்றது கிடையாது, அது நம்ம மனசுக்குள்ளே தான் ஆரம்பிக்குது. சொல்லப்படாத மன அழுத்தம், கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இது எல்லாமே நம்ம உள்ள வச்சிருக்கிற டைம் பாம் மாதிரி. அது வெடிக்கும்போது சுத்தி இருக்கிற எல்லாமே அழிஞ்சிடும். நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், அதெல்லாம் சகஜம்தான். ஆனா அத நாம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்துல பிரச்சனை இருந்தா அத ஓப்பனா பேசுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. தேவைப்பட்டா கவுன்சிலிங் போறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. ஏன்னா உங்களோட டார்க் மொமெண்ட்ஸை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கங்கிறது தான் உங்க ஃபியூச்சரையே டிசைட் பண்ண போகுது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன், அந்த மனுஷன் அந்த ஒரு நிமிஷம் தன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு நாம இந்த டாபிக்கை பத்தி பேசிட்டே இருந்திருக்க மாட்டோம். ஒரு பாட்டி இன்னைக்கும் உயிரோட இருந்திருப்பாங்க. ஒரு பேரன் ஜெயில்ல ஒரு குற்றவாளியா உட்காந்துட்டு இருக்க மாட்டான். அந்த ஒரு நிமிஷம் நிதானமின்மை, அதுக்கான விலை ஈடு செய்யவே முடியாதது. மறுபடியும் நாம ஆரம்பிச்ச அந்த இடத்துக்கே வருவோம். நான் என் பாட்டிய கொன்றிருக்கலாம், அந்த ஹோட்டல், அந்த நாள், அந்த ஒரு வாக்கியம். இன்னைக்கு அது வெறும் மெமரி மட்டும் இல்ல, ஒரு உயிரோட விலை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடந்த மிக மோசமான திருப்புமுனை. இந்த ஒரே ஒரு வரி அந்த குடும்பத்தோட மொத்த வரலாற்றையுமே நிரந்தரமா மாத்திடுச்சு. ஒரு மனுஷ மனசோட விழும்புகள், அது செய்யற இது மாதிரியான கொடூரமான குற்றங்கள் பத்தி இன்னைக்கு நாம டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணோம். ஆனா ஃபைனலா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. உங்க மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கிற கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா, இல்ல அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? இது மாதிரி ஹியூமன் சைக்காலஜியோட ஆழமான, கலங்க வைக்கிற உண்மைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த டாபிக்ல சந்திக்கலாம்.